அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலையை மட்டும் பாரு. It's none of your business. Of course, it's not my business, but I have a kind of empathy, okay? அதனால நான் சொல்றத கேளு. யோ கூல் கூல் கூல். நான் ஒரு நடமாடும் கூகுள் மேப் தெரியுமா? இந்த சைடுல ரைட்ல திரும்பி போனா ஒரு பைக் சர்வீஸ் கடை இருக்கு. ஆனா எப்படியும் 2-3 கிலோமீட்டர்ஸ் நீ நடக்கணும். நடந்துதான் போணும். I don't need your help. புரியுதா? ஓகே ஓகே. அதான் உன்னோட வாய் தான் கிலோமீட்டர் கணக்குல நீளுமே. என்ன திட்டிக்கிட்டே நடந்து போ. ஃப்ரீயா தான் இருக்கும். இந்த வண்டியை பஞ்சர் பண்ணது நீயா தான் இருக்கும். எனக்கு நல்லா தெரியும். உனக்கு இருக்கியா? உன்ன என்ன சாம்பார் உன் வேலையை பார்த்துட்டு போயா. நான் போறதெல்லாம் இருக்கட்டும். நீ போமா மினியேச்சரு. போ போ. பைத்தியக்காரன். பாரு நடந்து போறதுக்கு ஹெல்மெட் தேவையில்ல. ஐயோ படுத்துறானே. யோ சாம்பாரு நீ போ போ. அப்படியே போ போ போ. ஹாப்பி ஜர்னி மினியேச்சர். ஐயோ லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகேமா, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். ஓகே, நான் சொன்ன டீடைல மறக்காம அவங்க கிட்ட சொல்லி கிஃப்ட் பண்ண சொல்லிருங்க. ஓகே மேடம். ஓகே ஷூர். பை. என்ன பாஸ் இவ்ளோ நேரம்? டயர் பஞ்சர். அதான் பஞ்சர் போட்டு வரதுக்கு நேரமாச்சு. நானே நொந்து போய் வரேன். சரி, அப்புறம் நாளைக்கு அந்த சுபத்ரா மேடம் வீட்ல கொலு வைக்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. நாம பக்காவா ரெடி ஆகணும். அப்படியா? அது மட்டும் இல்ல, என் மேல அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. சோ அத ப்ரூவ் பண்ற மாதிரி நம்மளோட வர்க் இருக்கணும். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லணுமா பாஸ்? கலக்கிட மாட்டீங்க? அப்புறம் இவ்ளோ நேரம் ஒரு கிளையண்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு போனாங்க. அப்படியா? யாரு? அதான் ஆன்லைன்ல gift வாங்குவாங்களே, லவ் பார்ட்டி, அவங்கதான். பேரு ஸ்ரீஜா. அவங்களா? குட். என்ன சொன்னாங்க? அத ஏன் கேக்குறீங்க பாஸ்? பார்ட்டி செம்ம ரொமான்டிக் வைப்ல இருக்கு. அவங்க லவ்வர் கிட்ட லவ் சொல்ல போகுதான். ஓஹோ. அதனால நம்ம செஞ்சு கொடுக்கிற கிஃப்ட் யூனிக்கா இருக்கணுமா, பொயட்டிக்கா இருக்கணுமா. அத பார்த்த உடனே அவங்க லவ்வர் இம்ப்ரெஸ் ஆகி அவங்க காதல அக்செப்ட் பண்ணணுமா. ஓ அப்படியா? ஓகே ஓகே. இத்தனையும் சொல்லி 5000 அட்வான்ஸா கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. இந்தாங்க பாஸ். இந்தா உடி. இந்த 2000 நீயே வச்சுக்கோ. டியூஷன் ஃபீஸ் கட்டணும்னு சொன்னல. தேங்க்ஸ் பாஸ். எதுக்கு தேங்க்ஸ் இப்போ? ஒழுங்கா படி, அது போதும். என் செல்லம். சரி, நான் கிளம்புறேன். நீ அப்புறமா கடைய க்ளோஸ் பண்ணிட்டு கிளம்பு. ஓகே? ஓகே பாஸ். பை. அண்ணி, அண்ணி. வா சிந்தாமணி, வா. என்ன திடீர்னு இந்த நேரத்துல எல்லாம் நீங்க வர மாட்டியே? சூழ்நிலை அப்படி. உங்களை அலர்ட் பண்ணதான் நான் வந்தேன். நீ என்ன சொல்ற? என்ன விஷயம்? எல்லாம் போச்சு. என் பிளான் எல்லாம் மண்ணா போச்சு. எல்லாம் பாழா போச்சு. அந்த சாமியாரு செக் வச்சுட்டான். யாரு சாமியாரு? புலம்பாம புரியுற மாதிரி முதல்ல விஷயத்த சொல்லு. என்ன நடந்தது? அண்ணி, உங்களுக்கு குழந்தை இல்லாட்டியும் உங்க தம்பி பொண்ணு தீப்தியா உங்க பொண்ணு மாதிரி தானே வளர்க்குறீங்க. இவ்வளவுதான் ராகவுக்கு கட்டி வைக்கணும். அது மூலமா நம்ம வீட்டுக்கு நீங்க திரும்ப ராணியா வரணும். அதுதானே நம்ம ஆசை. அதுக்காக தானே நீங்களும் நானும் பாடுபடுறோம். ஆமா, எதுக்கு இதெல்லாம் இப்ப சொல்ற? அதெல்லாம் நடக்காதோன்னு பயம் வந்துருச்சு. அதான் புலம்புற. சிந்தாமணி ப்ளீஸ் கொஞ்சம் புலம்பாம விஷயத்த சொல்லு. ராகுக்கு தீப்திய கட்டி வைக்கணுங்கிற நம்மளோட பிளான்ல ஆப்பு வச்சுட்டாங்க. என்ன சொல்ற? விவரமா சொல்லு.
இன்னைக்கு அந்த சுபத்ரா கோவிலுக்கு போயிருந்தா. அங்க சித்தானந்த சுவாமிகளை பாத்திருக்கா. அந்த சாமியாரு தம்பி ஜாதகத்தினாலதான் அண்ணனுக்கு திருமணம் அமையும், தம்பிக்கும் சேர்த்து பார்க்க ஆரம்பிங்க, அதுவும் ஒரே வீட்ல அக்கா தங்கச்சியா பாருங்க, அப்பதான் உங்க குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிருக்கான். ஓஹோ, அப்படியா? வீட்டுக்கு வந்த சுபத்ரா முகத்துல அவ்வளோ வெளிச்சம். அவர் சொல்றத தெய்வ வாக்கு மாதிரி நம்பி அதே மாதிரி பார்க்க ஆரம்பிச்சுட்டு அமைஞ்சிரும்னு நம்புறா. என் அம்மாவா அவ சொல்றத கேட்டு அதே மாதிரி அக்கா தங்கச்சிய பாருன்னு சொல்லிட்டாங்க. என்ன அத்தை இது? நீ ஒண்ணும் கவலைப்படாத. ஒருத்தனுக்கு ஜாதக பொருத்தம் பார்த்தே இவ்வளவு நாளா ஒரு ஜாதகமும் பொருந்தல, ஒரு பொண்ணும் அமையல. அப்படி இருக்கும்போது 2 பேருக்குமே ஒரே வீட்டுல அக்கா தங்கச்சியா பரிபூரண ஜாதக பொருத்தம்லாம் அமையவே அமையாது. யாரோ ஒரு சாமியார் எதையோ சொல்லிருக்காரு, அவ தேடிக்கிட்டே இருக்கட்டும். அவ 2 பசங்களுக்கும் தேடி தேடி பொருத்தமே அமையாம பொண்ணே கிடைக்காம அலையட்டும். அப்பதான் நமக்கு ஈஸியா இருக்கும். எனக்கு அதெல்லாம் சாத்தியம் இல்லைன்னு ஸ்ட்ராங்கா நம்பிக்கை இருக்க நீ. ஆனா சுபத்ரா நம்புறாளே, ரொம்ப சந்தோஷமா நாளைக்கு வீட்ல கோலு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. நாளைக்கு புரோக்கரை கூப்பிட்டு ஜாதகத்தை கொடுத்து பொண்ணு பாக்குற ப்ராசஸ் ஆரம்பிக்க போறாளாம். அந்த சாமியாரை பாத்துட்டு வந்ததுல இருந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கா தெரியுமா? எனக்கு பயமா இருக்கு நீ. என் ஆசையெல்லாம் தீப்தி அந்த வீட்டுக்கு மருமகளா வரணும், நீங்க அந்த வீட்டோட பவரை கையில எடுக்கணுங்கிறதுதான். இததான் என் வீட்டுக்காரர் துபாயில இருந்து சொல்லிட்டே இருக்காரு.